இதுக்கு மேல நான் உன்ன வேலையில வச்சிருப்பேன்னு நினைக்கிறியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இதுக்கு அப்புறம் கூட நான் உன்கிட்ட வேலை செய்வேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? போடா அந்த பக்கம். கனு இப்ப மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. இந்த நேரத்துல ஒரு பொம்பளை தான் அவ பக்கத்துல இருக்கணும். நம்ம மருமகளுங்கள்ல ஒருத்தி தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாகணும். கனுவை நான் பாத்துக்கிறேன் அத்தை. நம்மளால எதுவும் செய்ய முடியாதுதான். என்ன இருந்தாலும் அவங்க நம்ம சம்மந்தி. இப்ப நான் இந்த புது வேலை விஷயமா ஒருத்தரை போய் பார்க்க வேண்டியிருக்கு. வேலை முடிஞ்சு நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன்னா இன்னைக்கே பார்த்துட்டு வந்துடலாம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், என் பொண்ணுக்கோ இந்த குடும்பத்துல உள்ள வேற மெம்பர்ஸுக்கோ இந்த கேஸோட எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. சரி நில்லுங்க. அந்த பையனை எனக்கு அடையாளம் தெரியும். நீங்க போட்டோ காமிச்சீங்கன்னா என்னால அந்த பையனை அடையாளம் சொல்ல முடியும். குட், வெரி குட். உங்க குடும்பத்துல ஒரு பொறுப்புள்ள குடிமகள் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு அவனை தெரியும்ல? ரொம்ப நல்லாவே தெரியும். அதாவது அத்துல உங்களுக்கு தெரியும். இந்த போட்டோவை கொஞ்சம் நல்லா பாருங்க. இவன் தான் அத்துல. இவன் தான் அந்த பையன், நம்பிக்கை துரோகி. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். இந்த பையன் இந்த ஊரை சேர்ந்த பையன் கிடையாது. இங்க படிக்கிறதுக்காக வந்து தங்கியிருக்கான். போலீஸ்ல ஒரு டீம் அவனை தேடி போயிருக்காங்க. ஆனா அவன் இன்னும் போலீஸ் கையில மாட்டல. மேடம், இன்னைக்கு நான் உங்க பொண்ணை விசாரிக்கிறத நீங்க தடுத்துட்டீங்க. ஆனா நாளைக்கு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகும்போது அங்க அவங்க வந்துதான் ஆகும். ஏன்னா கோர்ட்ல இருந்து சம்மன் வந்துச்சுன்னா எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் கோர்ட்டுக்கு வந்துதான் ஆகணும். புரியுதா? டோன்ட் வரி சார். கனிகா சாட்சி சொல்ல நிச்சயம் கோர்ட்டுக்கு வருவா. அதுதான் அவங்களுக்கும் நல்லது. தேங்க்யூ. வா. நில்லு. யாரு கேட்டு இப்படி ஒரு வேலை செஞ்ச நீ? கனிகாவுக்கும் இந்த குடும்பத்துல உள்ள யாருக்கும் அந்த பையனோட எந்த சம்பந்தமும் இல்லன்னு நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. நீ எதுக்காக குறுக்குல வந்து பேசுன? நான் பதில் சொல்லிதான் ஆகணும் அத்தை. எந்த நம்பிக்கை துரோகி நம்ம கனிகாவை இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கானோ அப்படிப்பட்டவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா? நீங்களே யோசிச்சு பாருங்க அத்தை. நாம அவனை அடையாளம் காட்டலனா, யாருமே அடையாளம் காட்டலனா யார் தான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறது? எவனுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. நம்ம வீட்டு பொண்ணே சரியில்லைங்கிறப்போ நம்ம எதுக்காக அடுத்தவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்? அது இல்ல அத்தை. ஏற்கனவே எங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் எல்லாம் பத்தலையா உனக்கு? மறுபடியும் அவமானப்படுத்தணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறியா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்படி ஒரு அசிங்கத்தை பார்க்கத்தான் நம்ம அமருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோமா? எதுக்காக நீ இப்ப அந்த பையனை அடையாளம் காட்டுன? இப்ப விஷயம் கோர்ட் வரைக்கும் போகும். சாட்சி சொல்ல கோர்ட் கூண்டு வரைக்கும் போய் நிக்கணும். ஒரு விஷயத்தை நீ கவனமா கேட்டுக்கோ. நீ கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்லித்தான் தீருவேன்னா, இதுக்காக கனிகாவை என்கரேஜ் பண்ணுவேன்னா இந்த வீட்டுல நீ இருக்கவே முடியாது. வேற எங்கேயாவது போய் இந்த வேலையை பண்ணிக்கோ. தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. எந்த ஐட்டம் பின்னால் நான் சுத்தலாம் நினைச்சனோ அந்த ஐட்டம் இப்ப ஏன் பின்னால் சுத்திட்டு இருக்கு. என்னடா சொல்ற? உண்மையிலுமே நீ செம்மால்டா. நீ மொத்தத்துல நீ ஜெயிச்சிட்டியே. ஹலோ ஹலோ. மடியா நீ எங்க இருந்துமா பேசுற? நான் பிசிஆர்ல இருந்து பேசுறேன்ப்பா. நீங்க என்ன ஏதோ வெளிய போறோம்னு சொல்லிட்டு இருந்தீங்க? நான் வெளியில தான் இருக்கேன். என்ன நீ என்னமா சொல்ற? அது வேலை முடிஞ்சதாப்பா. சொல்றது காதுல விழலமா? ஹலோ அப்பா, இப்ப சொல்றது கேக்குதா? இருமா இரு, எனக்கு எதுவுமே காதுல விழல. ஒரு நிமிஷம் லைன்ல இரு. தம்பிங்களா, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? நான் இங்க போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன்பா.
நீங்க போடுற சத்தத்துல ஒரு வார்த்தை கூட காதுல விழல. அப்படியா அங்கிள்? ஒரு வார்த்தை கூட காதல வெளியா? டேய், அங்கிளுக்கு ஒரு வார்த்தை கூட காதல வெளியா? மெதுவா பேசுங்க. டேய் சும்மா இருங்கடா, சும்மா இருங்க, கவலைப்படாதீங்க அங்கிள், நீங்க பேசுங்க. யார் உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க நான் பாத்துக்கிறேன். டேய் அமைதி, சும்மா இரு. சொல்லுமா. அப்பா, அதான்ப்பா நான் கேட்டேனே, உங்க வேலை ஆயிடுச்சா? இல்லம்மா, இங்கேயும் எனக்கு வேலை கிடைக்கல. ஊனமா இருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு வேலை கிடைக்காது போல் இருக்குமா. என்னை எந்த நிலைமையில பாக்குற யாரும் வேலை கொடுக்க தயாரா இல்லை. எல்லாரும் என்னோட அக்கௌண்ட்ஸ் வேலையை நான் மூளையை வச்சோ கையை வச்சோ செய்யல, காலை வச்சு செய்யறேன்னு நினைக்கிறாங்க போல. ஐம் ஷூர்ப்பா, உலகத்துல யாரும் அவ்வளவு பெரிய முட்டாளா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு புத்திசாலியோ ஒரு நல்ல மனுஷனோ ஒரு நல்ல வேலையாவே கொடுப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, உங்க திறமையை பார்த்து நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கும்பா. நல்லதா இருக்கும். ஆனா எனக்கு என்னவோ அப்படி தோணலம்மா. நம்ம ஊர்ல அப்படிப்பட்ட புத்திசாலிங்கள்லாம் இல்ல. ஏன்னா எல்லாரும் என்னோட காலை தான் பாக்குறாங்களே தவிர வேலையை பார்க்கல. நிச்சயமா பாப்பாங்கப்பா. தயவு செஞ்சு உங்க நம்பிக்கையை நீங்க விட்டுறாதீங்க. நான் நம்பிக்கையை விடலம்மா. ஏழைங்க கிட்ட இருக்கிறது அது ஒண்ணுதானே. அதையும் விட்டுட்டா கடைசியில பிச்சைக்காரங்களாயிடுவோம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்கப்பா. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வேலையை கிடைக்கும்னு என் மனசாட்சி சொல்லுது. ஏன்னா இப்ப நீங்க பாசிட்டிவா யோசிக்கிறீங்கல்ல, அதான். முயற்சி பண்ணிட்டு இருக்கேம்மா. ஆனா காலையில இருந்து எல்லார்கிட்டையும் இல்ல இல்லைங்கிற வார்த்தையை கேட்டு மனசு சங்கடமா தான் இருக்குமா. ஆனா உன்னோட வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குமா. That's like my அப்பா. சரிப்பா, அப்ப நான் போனை வச்சிடுறேன். சாயங்காலம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. வந்துடுறேம்மா, சீக்கிரமா வந்துடுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன? ஓகேப்பா, பாய். பாய்டாம்மா. ஹலோ அங்கிள், இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் இருங்க அங்கிள். வேலை தேடுறீங்களா? இதை பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை இருக்கு. என்னால் உங்களுக்கு அதை வாங்கி கொடுக்க முடியும். கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. ரிசப்ஷனில் உட்காரணும், அப்புறம் வர்றவங்க போகிறவங்கள கண்காணிக்கணும், அவ்வளோதான். இந்த வேலையை உங்களால் செய்ய முடியல என்ன? எனக்கு தெரிஞ்ச சேட்டுக்கு மசாஜ் பார்லரும் ஆயுர்வேதிக் சென்டரும் இருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வேணும்னு சொன்னார். சம்பளம் ஓரளவு கொடுப்பாங்க. எவ்வளோ? என்ன அங்கிள், அதை நான் தான் முடிவு பண்ணணும். சேட்டுக்கு எல்லாமே நான் தான், கணக்கு வழக்கு எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு வார்த்தை சொன்னால் வேலை கண்டிப்பாக கொடுப்பாங்க, சரியா? ஆரம்பத்தில் 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. 10,000? ஆமாம். இதை பாருங்க, உங்களுக்கு சம்மதம்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இந்த அட்ரஸ்க்கு வந்துடுங்க. நீங்கள் வந்துட்டீங்கன்னா நாளையிலேருந்து நீங்கள் உங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? பாய். இதுக்கு முன்னாடி நான் இப்படியெல்லாம் என்னுடைய தேவயானி தப்பு பண்ணி நான் பார்த்ததே இல்லைம்மா. அதனால அவளை எதிர்க்கிற நிலைமை எனக்கு எப்பவுமே வந்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கெல்லாம் வர வர அவளுடைய கோபம் அதிகமாகிறது பார்க்கும்போது அவள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறாளோன்னு எனக்கு தோணுது. அவளை இப்பவே தடுத்தாகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் தான் ஏதாவது நிச்சயம் செய்தாகணும். ஆனா மாமா, நீங்க என்ன செய்ய முடியும்? அவளை எதிர்த்து நிற்பேன். நித்யா செஞ்ச இந்த தப்புக்கு அவளுக்கு அளவுக்கு அதிகமாக தண்டனை கொடுக்குறான்னு அவளை நான் உணர வச்சே ஆகணும். ஊசி வச்சு முடிக்க வேண்டிய ஒரு வேலைக்கு எதுக்காக தேவையில்லாமல் அறிவாளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறா தேவயானி? நித்யா அத்துல அடையாளம் காட்டினதுல எந்த தப்பும் இருக்கிறதுல எனக்கு தெரியலம்மா. அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். கோர்ட்டு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கும். ஆனால் நித்யாவுக்கு இப்போ கிடைச்சிருக்க தண்டனை இருக்கு பாரு, எந்த சாட்சியும் இல்லாமல், எந்த கோர்ட்டும் இல்லாமல், எந்த அப்பீலும் இல்லாமல் கிடைச்சிருக்குங்கிறத உண்மை. இதை யாருமா சரி பண்ணுறது? அதனால தான் நான் சொல்கிறேன், இதுக்கு நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். சரி மாமா, நீங்க என்ன செய்ய போறீங்க? கண்ணு மேலேயோ நித்யா மேலேயோ எந்த தப்பு இல்லைன்னு தேவயானிக்கு நான் புரிய வைக்க போறேன். தப்பு பண்ணது ஒருத்தந்தான், அதுவும் அந்த அத்துல் மட்டும்தான். என்ன கஷ்டமான ஒரு நேரத்தில் கண்ணுவை அம்போன்னு விட்டுட்டு ஓடிட்டான். அம்மாடி, இந்த மிஷனில் நீ எனக்கு துணையா இருப்பியா? மன்னிச்சிருங்க மாமா.
என்னால இதுல உங்களுக்கு துணையா இருக்க முடியாது. ஆனா நீ எப்பவும் எனக்கு ஐ எம் சாரி மாமா, ஐ எம் சாரி. ஏன்னா எனக்கு இப்ப அத்தை பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு தோணுது. நித்யா செஞ்சது பெரிய குற்றம் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அவ செஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தான். அதனால அவளுக்கு துணையா இருக்கிறது எனக்கு சரியா படல. இந்த தடவை நிஜமாவே நீ இந்த வீட்டில் தனியாக தான் செயல்படணும் போல இருக்க. ஆனால் அதை பற்றிலாம் நீ கவலையப்படாத. செய்ய வேண்டிய காரியத்தை நீ செஞ்சு தான் ஆகணும். நித்யா, இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ முதலையே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருந்தனா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன் அமர். நிறைய தடவை சொல்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு வழியா உங்ககிட்ட விஷயத்த சொல்றதுக்குள்ள ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. நீ இப்ப கூட என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டே நித்யா. வேற வழி இல்லாம தான் நீ என்கிட்ட சொல்லியிருக்க. இல்ல அமர், நான் உங்ககிட்ட. சரி விடு. எதுக்கு நம்ம தேவையில்லாம ஆர்குமெண்ட் பண்ணணும்? நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம யோசிக்க வேண்டியதெல்லாம் அடுத்து என்ன பண்ணணுங்கிறது தான். எந்த தப்புமே செய்யாம நம்ம 2 பேரும் குற்றவாளிகளா இருக்கோம் நித்யா. இதுக்கு மேல இந்த பிரச்சனைல எப்படி சரியாகும்னே புரியல. எனக்கும் எதுவுமே புரிய மாட்டேங்குது. யாரோ என்ன கொண்டு போய் வறண்ட பாலைவனத்துல உட்கார வச்ச மாதிரி இருக்கு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் மணல் தான் தெரியுது. போக போக இன்னும் பாலைவனம் அதிகமாயிட்டே இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அமர், இனிமே என்ன ஆகும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போம். நீ தயவு செஞ்சு அழாத. அப்போ நித்யா செஞ்ச இந்த ஒரு சின்ன தப்பை கூட மறந்துடமா? நீங்க சொல்லிட்டீங்க, நான் அதை கேட்டுட்டேன். எனக்கு இப்போ கடைக்கு போறதுக்கு நேரமாச்சு. நாள் பூரா கடைக்கு வர கஸ்டமர்ஸ் நான் அட்டன் பண்ண வேண்டி இருக்கு. தயவு செஞ்சு காலையிலேயே என்னோட மூட கெடுக்காதீங்க. அவ முகத்திலேயே முடிக்க எனக்கு பிடிக்கல. அவ பேரை எடுக்காதீங்க தயவு செஞ்சு. கடைக்கு கிளம்பிட்டு இருக்கியா? தினமும் கிளம்பி போறவதானே, இப்ப என்ன புதுசா? இல்ல அது உன்னை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இந்த உலகமே 2ஆ பொளந்தாலும், புயல், மழை, சுனாமி, பூகம்பம் வந்தாலும் சரி, நீ மட்டும் உன்னுடைய கடமை செய்ய தவறவே மாட்ட. உன்கிட்ட இருக்கிற நல்ல குணமே இதுதான். என்கிட்ட இருக்கிற கெட்ட குணம் என்னன்னு சொல்லிடுங்க. இல்ல எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? சொல்ல வந்ததை நேரடியா சொல்லிடுங்க. இது பாரு தேவயானி, நீ ரொம்ப பெரிய புத்திசாலி. அதனால தானே என்ன மாதிரி ஒரு புருஷனை ஒரு வார்த்தை சீன்னு சொல்லாம வாழ்நாள் பூரா சகிச்சுக்கிட்டு இருக்க. அதே மாதிரி நித்யா செஞ்ச இந்த ஒரு சின்ன தப்பை கூட மறந்துறேன். அவ செஞ்ச ஒரு சின்ன தப்பை இவ்வளவு பெருசாக்கி உன் மரியாதை நீ ஏன் கெடுத்துக்கிற? அதனால நான் சொல்றது போதும். நீங்க சொல்லிட்டீங்க, நான் கேட்டுட்டேன். நான் கடைக்கு போய்கிட்டு இருக்கேன். நாள் பூரா கடைக்கு வர கஸ்டமர்ஸ் நான் அட்டன் பண்ண வேண்டி இருக்கு. சரி சரி. ஏற்கனவே நான் கோவமா தான் இருக்கேன். தயவு செஞ்சு காலையிலேயே மூட பாழாக்காதீங்க. அவ முகத்திலேயே முழிக்க எனக்கு பிடிக்கல. அவ பேரை நீங்க எடுக்காதீங்க. தேவயானி மேடம், அவ மூஞ்சில நீ முழிச்சுதான் ஆகணும். நான் சொல்ற விஷயத்த நீ கேட்டுதான் ஆகணும். மறுபடியும் நான் ஒரு தடவை முயற்சி பண்ணி தான் ஆகணும். என் மருமக ரோகிணி இந்த விஷயத்துல எனக்கு துணையா இருப்பான்னு கேட்டாகணும். என்னமாச்சு உனக்கு? என்னாச்சு உன் உடம்புக்கு?
என்னம்மா நெருப்பா கொதிக்குது? இரு டாக்டர் கூப்பிடுறேன். வேண்டாம் மாமா, டாக்டருக்கு எல்லாம் ஃபோன் பண்ண வேண்டாம். லேசான ஜுரம் தான், சீக்கிரமா சரியாயிடும். நீங்க அந்த டிராயர்ல இருக்கிற ஜுரம் மாத்திரை எடுத்து கொடுக்குறீங்களா? அதை போட்டுக்கிட்டா சரியாயிடும். சரிம்மா சரி. இந்தாம்மா. கொடு கொடு. மடி சமீர் வர்ற வரைக்கும் நான் இங்கேயே உன் பக்கத்திலே உட்காந்துக்கிறேன். நான் போய் இல்ல பார்க்கலாமா? வேண்டாம்மா, நான் போய் பார்க்கறேன். நீ இப்போ நல்லா ஓய்வு எடுக்கணும், படுத்துக்க. பேஷண்ட் நல்லா ரெஸ்ட் எடுத்து பேஷண்ட் மாதிரி தான் இருக்கணும். ஜாக்கிரதை. நீ பொறுப்பான மருமக தான், ஆனா அதுக்குன்னு ஒரு அளவு வச்சுக்க, அதான் நல்லது. மாமா, பெல் சவுண்ட் கேக்குது. இரு போறேன். வந்துட்டீங்களா எல்லாரும்? ஆமாங்க, ரொம்ப டயர்டா வந்திருக்கோம். அம்மா ரோகிணி, கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வாமா. அவ எப்படிமா டீ போட்டு கொடுப்பா? அவளே போக முடியாம படுத்துட்டு இருக்கா. ஜுரம் வந்துருச்சு. என்ன மாத்திரை போட்டு படுத்துட்டு இருக்கா. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன்னு, ஆனா அவ வேண்டான்னு சொல்லிட்டா. அது எப்படி அவ வேண்டான்னு சொல்லுவா? இருங்க, நான் பாக்குறேன். நான் உடனே அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். வாங்க. அட இருப்பா சமீர், இப்ப டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்ல. அது சின்ன ஜுரம் தான். எதுக்கும் நான் போய் ஒரு வாட்டி பாக்குறேனுங்க. ரிஷி, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. படுமா, படுத்துக்கோ படுத்துக்கோ. என்னாச்சு ரோகிணி உனக்கு? ஒன்னும் இல்ல, நேத்து சாயந்தரத்துல இருந்து குளிர்ற மாதிரி இருந்தது. இப்ப ஜுரம் வந்துருச்சு. மாமா இப்பதான் எனக்கு மாத்திரை கொடுத்தாரு. தூங்கி எழுந்தா சரியாயிடும் நினைக்கிறேன். மாத்திரை போட்டுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டியா? ஏன் சாப்பிடல? ஏதாவது சாப்பிட்டுருக்கணும்ல. 2 குழந்தைங்களுக்கு அம்மா வாயிட்ட. இன்னும் இது கூட புரியலையா உனக்கு? அவளுக்கு எல்லாமே தெரியுமா, ஆனா அவ மேல அவ அக்கறையே எடுத்துக்க மாட்டா. சமீர், அதான் நான் இவளை திட்டிக்கிட்டு இருக்கேன்ல, கூடவே நீயும் ஏன் திட்டுற? சரி, நான் போய் உனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு அனுப்புறேன். சாப்பிட்டா தெம்பு வரும். ஒழுங்கா பாத்துக்கோடா அவளை. சரிங்கம்மா. நீங்க போங்க, எல்லாரோட உட்காந்து டீ குடிங்க. அப்போ உன்னை யார் பாத்துப்பாங்க? டீ குடிச்சிட்டு அப்புறமா வாங்க. ரொம்ப டயர்டா வந்திருக்கீங்க. முதல்ல போய் டீ குடிங்க, போங்க. நான் போயிட்டு வரேன். ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்க மாட்டேங்கிறாங்க. தேவயானி, என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? என்னாச்சு? இந்த ரோகிணி எவ்வளவு பலகீனம் ஆயிட்டா இல்லங்க. தன்னை பத்தி அக்கறையே எடுத்துக்கிறது இல்ல. அம்மா, அப்பா, அன்னைக்கு எப்படி இருக்கு இப்போ? அவளுக்கு ஜுரம் இருக்குதுப்பா, ஆனா பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு என்னமோ அவ ரொம்ப பலகீனமா இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு நாளைக்கு ஓய்வு எடுத்தானா எல்லாம் சரியாயிடும். பாப்பா உட்கார். வைஷாலி, எதுக்கு இப்ப அவளை கூப்பிடுற? டீ போட்டு குடுக்கறதுக்கு தாங்க. நீ தான் அவளை கண்ணூரம்ல டியூட்டி போட்டிருக்கல, மறந்துட்டியா? ஆமால, நிஜமாவே மறந்து போயிட்டேங்க. அப்பனா டீ? டீ தானப்பா, நித்யா போட்டு கொடுக்குறா. நித்யா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நான் டீ போடுற பழக்கத்தை ஒன்றும் மறந்துடல. நித்யா போட்டு கொடுப்பாளாம். இந்த வீட்ல எதை எங்க வைக்கிறாங்கன்னே தெரியல. தேவயானி, என்னாச்சு? அம்மா அம்மா என்னாச்சு தேவயானி? அம்மா என்னாச்சு? என்னாச்சுமா? தேவயானி, எத்தனை தடவை சொல்றது? இதெல்லாம் செய்யற வயசா உனக்கு? என் பேச்சை நீ கேட்கறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆகிட்டு. இப்ப என்னாச்சு பாரு. பார், கையை நல்லா சுட்டுக்கிட்ட. முதல்ல இங்கிருந்து வா. ஐயோ, அதெல்லாம் இல்லங்க. நீ எந்த கதையும் சொல்ல வேண்டாம். டீ நித்யா போட்டு கொடுப்பா. அம்மா நித்யா, எல்லாருக்கும் டீ போட்டு கொடுமா. சரிங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணு நீ வேண்டாம். வா தேவயானி, வாங்க. சொல்ல கேளுங்க, வாங்க.
ரொம்ப வலிக்குது இல்ல? வலிக்கல எரியுது. இன்னும் சின்ன குழந்தை நினைப்பு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கத்தான் செய்யுது. ஓ மருமகளும் குழந்தைத்தனமா நடந்துக்கிறா, ஓ பொண்ணும் குழந்தைத்தனமா நடந்துக்கிறா. பெத்த பொண்ணுங்கிறதுனால நீ அவளை மன்னிச்சு விட்டுட்ட, மருமகளையும் மன்னிச்சிடேன். அத்தை உன்னை மன்னிச்சுட்டாங்க. அமர், இங்க வாடா. ஏன் அங்கேயே நிக்கிற? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ அப்பாவாக போறடா. என்ன? ஆமா,